உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கப்படுறாருன்னா இன்னைக்குமே ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது, அதுக்கான டிஸ்கஷன்ஸ் அதை பத்தி இல்ல அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு. எப்படி பாக்குறீங்க ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்டா? இல்ல, துணை முதல்வர் பதவி நீங்க இவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட்ட போதே கூட அந்த ஒரு 2006 முதல்ல அவர் வந்துருவார் அப்படிலாம் பேசப்பட்டது. அப்பவும் ஒரு 3 வருட காலம்க்கு பிறகுதான் அவர் 2009 தான் அவர் துணை முதல்வர் என்று அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டது. ஆனால் அவருடைய கேஸில் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கு முன்னாலேயே 1996 தொடர்ச்சியாக எம்எல்ஏவாக இருந்தார். ஸோ அந்த அனுபவம் வந்துச்சு. அப்புறம் மேயராக இருந்தார். 2001 தேர்தலில் மேயர் ஜெயிச்சாரு. ஸோ அந்த ஒரு மேயர் கொஞ்ச நாளைக்கு இருந்தார். அப்புறம் இவர் அந்த பதவியில் இருக்கக்கூடாததுக்காக ஏடிஎம்கே அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் ஆச்சு. இப்போ இவர் கேஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப இது இவருடைய முதல் டேர்ம், முதல் முறையாக எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. 3 வருடங்கள் இருக்காரு. கொஞ்சம் ஆக்டிவா இங்க எல்லாம் போயிட்டு இருக்காரு. அரசாங்கத்தினுடைய முகமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ அதனால அவர் துணை முதலமைச்சர் நீங்க ஆகுவது என்பது அந்த ஒரு காலகட்டத்தில் அது நடக்கிற ஒரு இயற்கையான நிகழ்வாகத்தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சி. ஸோ அவங்களுக்கு இவங்க இப்போ இவர் இன்னார துணை முதலமைச்சர் அப்படின்னு அவங்க இது பண்ணுவதற்கு அனைத்து விதமான அதிகாரங்களும் அவங்ககிட்ட இருக்கு. விமர்சனங்கள் வரும், இது என்ன ஒரு குடும்ப அரசியல் அது இதுன்னு. பட் இது நீங்க இப்போ குடும்ப அரசியல்ங்கிறது இன்றைக்கு இந்திய அரசியல்ல என்ன பொறுத்தவரையில் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் நடைமுறையில் இருக்கிறது. அதனால இதுல எனக்கு இந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ் பண்றாங்க போறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்க, நீங்க மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே ஆனாரு சிஎம், பையனையும் மந்திரி ஆக்கினாரு. ஸோ அவரே உத்தவ் தாக்கரே முதல் தரம் லெஜிஸ்லேட்டரு. ஓகே, அப்போ பையனையும் ஆக்கிறாரு. ஸோ அதனால இதுல எனக்கு நீங்க அந்த இது இருக்கு பாருங்க, அந்த கன்சிடரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. நீங்க மக்களுக்கு எப்படி சேவை செய்கிறீர்கள், நன்றாக சேவை செய்கிறீர்களா, அது ஒரு இது இருக்கா, அந்த இதுதான் முக்கியமே தவிர மற்ற காரணிகள் என்ன பொறுத்தவரையில் முக்கியமானதாக நான் கருதவில்லை. இப்போ அது வெகு சீக்கிரம் வந்துடும் நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்களா? அது ஐ திங்க், ஏன்னா இப்போ உங்களுக்கு வெகு சீக்கிரம் வந்துதான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க 2026 தேர்தல், ஓகே, அதோடு மட்டும் இல்லாம இப்ப இனிமே உங்களுக்கு ஒரு 1.5 வருட காலம் தான் இருக்கு. ஓகே, இது இப்ப செப்டம்பர் நம்ம 15 எல்லாம் கடந்துட்டோம். இது ஆல்மோஸ்ட் ஓகே. ஸோ அதனால அது ஒரு 3 மாசம் இருக்கு. நீங்க ஏப்ரல் போலிங், பொதுவாக ஏப்ரலே வாக்குப்பதிவு நடக்கலாம், அது மேல நடக்கலாம், ஏதோ ஒன்று. அது ஒரு 3-4 மாதங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18 மாதங்கள் தான் இருக்கு. ஸோ அப்போ 18 மாதங்கள் இருக்கும் பொழுது அவரை நீங்க இவ்வளவுக்கு அந்த இது ஆக்கி, அப்புறம் இன்னும் வேற ஏதாவது அவருக்கு ஒரு இலாக்காக்கள் கொடுத்து அதுலேயே அவர் அதில் அவர் சிறப்பாக செயல்படுவதற்கு அவருக்கு ஒரு செயல்படுறதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும். ஸோ அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை பற்றி புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் செய்யணும். ஸோ அதனால என்ன பொறுத்தவரையில் அது மிக விரைவில் நடைபெறுவது இந்த ஆட்சிக்கு, அவங்க ஆளுங்கட்சிக்கும் நல்லது என்று நான் கருதுகிறேன்.